ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூசணிக்காயை வச்சு ஒரு மோர் கூட்டு பண்ணலாம். இதை நான் குக்கரில் இப்போ வேக விட்டுற போகிறேன். கீழே கொஞ்சமாக ஜலம் விட்டுருக்கேன். இதை தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி இங்கே வச்சுட்டுருக்கேன். சின்ன சின்ன சின்னதாக நறுக்கணும். ரொம்ப பெருசாக நறுக்கினா அப்புறம் அது மோர் குழம்பாயிடும். அதனால் இது மோர் கூட்டுன்னா கொஞ்சம் சின்ன ஸ்மால் க்யூப்ஸாக நறுக்கிக்கணும். இன்னும் கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கலாம். உப்பை போட்டுடணும். இதை இப்போ 2 விசிலுக்கு வைக்கலாம், சரியாக இருக்கும். இப்போ நம்ம மோர் கூட்டுக்கு அரைச்சி விடலாம். இது தேங்காய். இதை திருவி நினைக்க கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வரும். கொஞ்சம் சீரகம், 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு வேணும்னா 4 கூட போட்டுக்கோங்க. என்ன இந்த ஊரில் இது ரொம்ப காரமாக இருக்குமாக்கா 2 போட்டுருக்கேன். இப்போ இதில் அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூனோட குறைச்சல் உப்பு, கெட்டியான மோர் ஆர் தயிர் அது ஒரு 2 கரண்டி, பிக் இது நம்ம சாம்பார்லாம் எடுப்போமே அந்த கரண்டி. இதை இப்போ நம்ம விப் பண்ணிடலாம். இப்போ இந்த கடாய் இங்கே கேஸில் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தாளித்து கொட்டினா ரொம்ப வாசனையாக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம். இப்போ இந்த பூசணிக்காயை இதில் போட்டுக்கலாம். இந்த அரைச்சி வச்சோம்ல இந்த தயிர் மிக்ஸ் அதை இதில் போட்டுடலாம். ஒரு கொதி வந்தால் போகிறோம், அணைச்சி விட்டுறோம். கொஞ்சமாக இஞ்சி அப்படி மேலாக அப்படி திருவி போட்டுடலாம். மோர் குழம்பாக இருந்தாலும் சரி, இந்த மோர் கூட்டுக்கெல்லாம் இந்த இஞ்சியை திருவி போடுறது அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டு ஒன்று கொடுக்கும். இப்போ கொதி வந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறோம். பூசணிக்காய் மோர் கூட்டு இஸ் ரெடி. ரொம்ப சுலபங்க பண்ணுறது, ரொம்ப ஈஸி. இந்த பூசணிக்காய் மோர் கூட்டு சாதத்துக்கு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் காம்பினேஷன். இது கூட ஏதாவது தொகையில் வச்சுக்கலாம், பொடி பண்ணிக்கலாம். எந்த பொடி வேணாலும், வெங்காய பொடியாக இருக்கலாம், இல்லை பருப்பு பொடியாக இருக்கலாம். அதோட பண்ணினா சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு நல்லது. மெயினாக பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் அவ்வளோ நல்லது. ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ்.